ஹலோ வணக்கங்க. டுடே இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தாங்க, வெஜ் சாண்ட்விச். ஸோ அது எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேபிள் வந்து நம்ம வீட்டில் என்ன வெஜிடேபிள் இருக்கோ அதை கட் பண்ணி வச்சுப்போம். நான் வந்துட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கேரட்டு அப்புறம் கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வானலில் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் கொஞ்சம் இதானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் இதில் போட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா தேவையான அளவுக்கு கரம் மசாலா பொடி கொஞ்சோண்டு, அப்புறம் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். இதையும் இந்த காய்க்குள்ளே போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுப்போம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா வந்து காயும் நல்லா இப்போ ஒரு முக்கால்வாசி பதம் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தக்காளி வந்து பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு இறக்கிப்போம். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எப்படி இதை வந்துட்டு நம்ம ஸ்டப் பண்ணி செய்ய போகிறோன்னு பார்க்குறோம். ஸோ ஃபைனலி வந்தாச்சுங்க. என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது நம்ம இந்த ப்ரெட் ஸ்லைஸ் மேலே வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து எடுத்து ஒரு கொஞ்சோண்டு இப்படி மேலே வச்சுப்போம். வச்சுட்டு இப்போது இந்த கீழே இருக்க ப்ரெட் ஸ்லைஸ் வந்து இன்னொன்று எடுத்து இப்படி வச்சு செட் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தவாலையும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சாண்ட்விட்சு மேக் பண்ணுற இது இருக்குங்க, இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சுட வச்சுப்போம் லாக் பண்ணி. ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்மளோட சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.